இன்றைக்கி ஒரு ஆப்பம் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து அரைப்படி பச்சரிசி, அரைப்படி புழுங்கல் அரிசி போட்டு ஊற வச்சுக்கணும். நல்லா களைஞ்சிட்டு, இப்போ இதுக்கு வந்து 1 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுந்து போட்டுக்கணும். இப்போ இதால் ஒரு படி, இது வந்து 1/4 கிலோ படி, அதனால் இதால் ஒரு படி உளுந்து போட்டுக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு ஒரு படி உளுந்து போட்டுக்கணும், ஒரு 1/4 படி உளுந்து. இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இது நல்லா களைஞ்சிட்டு மாவு அரைச்சி கரைச்சி நைட்டு வச்சிடணும். வச்சுட்டு காலையில் தான் ஊற்றணும் ஆப்பம். இப்போ ஒரு தேங்காய், இதுக்கு நல்லா முத்தின தேங்காய் எடுத்துக்கலாம், நல்லா பால் புளிகிற மாதிரி. இந்த பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இதை மூடி வச்சுட்டு பால் புளிஞ்சிடலாம். இப்போ ஒரு தேங்காயை உடைச்சி அதில் தண்ணியில் டம்ளரில் பிடிக்க முடியலை பாருங்கள், ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், நல்ல தேங்காய், அது பாலுக்கு சரியான தேங்காய். இப்போ நல்லா திருவிக்கிட்டோம், ஒரு தேங்காயை திருவிக்கிட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு 2-3 ஓட்டு ஓட்டிக்கணும். இது ரொம்ப சட்னி மாதிரி அரைக்க வேண்டாம், திரியாக அரைச்சா தான் பாலை நல்லா கக்கும். இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டு பால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதோட அந்த பால் அடிக்கையிலே, தேங்காய் அடிக்கையிலே 5 ஏலக்காய் போட்டுக்கணும். உப்பு போட்டு சீனி போட்டுக்கணும். உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். சீனி போட்டு நல்லா கலக்கி இப்போ தேங்காய் பால் ரெடி. இப்போ மாவை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும், தண்ணி ஊற்றி. இப்போ நல்லா திக்காக ஊற்றிக்கணும். தோசை மாதிரி நைஸாக ஊற்றக்கூடாது, திக்காக ஊற்றிக்கிட்டு இப்போ ஆப்பம் ரெடி. இப்போ அது மேலே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்ல பொசு பொசுன்னு நல்லா இருக்கும் சாப்பிட்டா. அப்படி நல்லா தளர ஊற்றிக்கலாம் தேங்காய் பால். இது வாரத்துக்கு ஒரு திருப்பு தேங்காய் பால் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. வயிறு வாய் புண்ணுக்கெல்லாம் தேவலாம். ஏதோ ஒரு வகையில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதே தொண்டையில் இறங்குறதே தெரியாது, பொசு பொசுன்னு போகணும்.